என் ஃபோனில் இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி மட்டும்தான் வரும். அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி, ஓகே, உண்மை சம்பவம்னா இப்போ எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சும்மா கியூரியாசிட்டியில் போய் தேடி பார்த்துட்டு வந்தேன். சில விஷயங்கள் தெரிஞ்சுது. என்னன்னா ஒரு 25% உண்மை 75% போய் கலந்து ஒரு கலவை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. நியூயார்க்கில் கேம்ப் ஹீரோ அப்படின்ற இடத்துல மான்டெக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 1970s 1980s டைமில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணி நடத்திருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயின் ட்ரேடர் வச்சு மிலிட்ரி கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஜெயின் ட்ரேடர் ஒன்று வச்சிருக்காங்க. மிலிட்ரி பங்கர்ஸ் அண்ட் சின்ன சின்ன டனல்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதை தவிர்த்து அங்கே ஒன்றுமே நடக்கலை உண்மையை சொல்லணும். ஆனால் எப்படி இது கதையாக மாறிச்சு, இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் அப்படின்றவர் ஆல்ரெடி மெமரி லாஸ் ஆகி திரும்ப மெமரியை ரிகவர் பண்ணி வந்த ஒரு ஆள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதிருக்க 1992 நான் மான்டெக் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல், மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் சைக்கிக் சில்ட்ரன்ஸ் லைக் இந்த 11 கேரக்டர் வந்துச்சுல அந்த மாதிரி அண்ட் வெதரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, இன்டர் டைமென்ஷனல் போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதையை எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணது தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். மற்றபடி அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக பொய்யான்றதுக்கு ஆதாரம் இல்லவே இல்லை. உண்மைன்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை, பொய்ன்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை. பேசிக்கலி ஹியூமன்ஸ் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாதுல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அமெரிக்கன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், மான்டெக் அப்படின்ற பேர் தான் ஃபஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு வைக்கிறத ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் சில ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்னால அந்த பேரை வைக்காமல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க.